வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: அமெரிக்க முன்னாள் அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் கடும் கண்டனத்திற்கு உரியது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்று மாநில அரசு கூறியுள்ளது. வியட்நாமில் நேரிட்ட நிலச்சரிவில் 11 பேர் உயிரிழந்தனர், 4 பேர் காயமடைந்தனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கூடைப்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா கோப்பையை வென்றது. இனி விரிவான செய்திகள். அமெரிக்க முன்னாள் அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் கடும் கண்டனத்திற்கு உரியது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர், ஜனநாயகம் மற்றும் அரசியலில் வன்முறைக்கு இடமில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த துப்பாக்கிச்சூடு தாக்குதல் சம்பவத்தில் காயமடைந்த திரு டொனால்டு டிரம்ப் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே உட்பட பலரும் திரு டிரம்ப் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே திரு டிரம்ப் நலமுடன் இருப்பதாக அமெரிக்க அரசு கூறியுள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், அன்னையின் பெயரில் ஒரு மரம் என்ற இயக்கத்தின் கீழ் இந்தூரில் 11 லட்சம் மரக்கன்றுகள் இன்று நடப்பட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். உலக சாதனைக்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த இயக்கத்தில் தாமும் பங்கேற்று எல்லை பாதுகாப்பு படை வளாகத்தில் மரக்கன்றுகளை நட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மரக்கன்றுகள் நடுவதை மக்கள் இயக்கமாக மத்திய அரசு உருவாக்கி இருப்பதாகவும் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்று மாநில அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பெண்களுக்கான இலவச பயண திட்டத்தின் கீழ் பயனடைந்து வருவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின் கீழ் 1,15,00,000 பேருக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் வழங்கப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உரிமைத் தொகை இதுவரை கிடைக்கப்பெறாதவர்களுக்கும் அதனை வழங்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்தும் அதன் மூலம் பயனடைந்தவர்களின் எண்ணிக்கையையும் புள்ளி விவரங்களுடன் அந்த செய்திக்குறிப்பில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. காவிரியில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பினை மதித்து கர்நாடக அரசு ஆண்டுதோறும் தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற்றுத்தர திமுக அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டினார். கர்நாடகாவில் உள்ள காங்கிரஸ் அரசை எதிர்த்து திமுக அரசு குரல் கொடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். விவசாயிகள் நலனில் அக்கறையின்றி திமுக அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறினார். பிரான்ஸ் தேசிய தினம் இன்று புதுச்சேரியில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள போர் நினைவகத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரை தொடர்ந்து சீராக நடைபெற்று வருகிறது. ஜம்முவின் பகவதி நகரில் அமைக்கப்பட்டுள்ள முகாமிலிருந்து 4000த்திற்கும் மேற்பட்டோர் இன்று யாத்திரைக்கு புறப்பட்டு சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பலத்த பாதுகாப்புடன் 187 வாகனங்களில் யாத்ரீகர்கள் அழைத்துச் செல்லப்படுகின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பம்சங்கள். முதல் தகவல் அறிக்கையை எல்லை வரையறையின்றி எந்தவொரு காவல் நிலையத்திலும் பதிவு செய்யும் வசதி. 6 வகை சிறிய குற்றங்களுக்கு தண்டனையாக சமூக சேவை. பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவோருக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிப்பதற்கான பிரிவுகள். டிஜிட்டல் ஆவணங்களை சாட்சியங்களாக சேர்த்துக் கொள்ளவும் வகை செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கீழடியில் தொல்லியல் துறை சார்பில் நடைபெற்று வரும் அகழாய்வில் தந்தத்தால் ஆன பழமையான பொருள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இந்த அகழாய்வுப் பணிகளில் மேலும் சில அபூர்வமான பொருட்கள் கிடைக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் தொல்லியல் துறையின் சார்பில் நடைபெற்று வரும் 10ஆம் கட்ட அகழாய்வில் 120 சென்டிமீட்டர் ஆழத்தில் தந்தத்தினால் ஆன ஆட்டக்காய் ஒன்று கண்டறியப்பட்டுள்ளது. உருளை வடிவிலான உடற்பகுதியையும் சற்று அரைக்கோள வடிவில் தலைப்பகுதியினையும் தட்டையான அடிப்பகுதியினையும் கொண்டுள்ளது.
கருமை நிறமாக காணப்படுவதுடன் பளபளப்பான மேற்பரப்பினையும் கொண்டுள்ளது. தந்தத்தால் செய்யப்பட்ட இது கிடைத்திருப்பதின் வாயிலாக இங்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் சமூகம் வாழ்ந்திருப்பதற்கான சான்றாகவே கருதப்படுவதாக பலரும் கருதுகின்றனர். மேலும் இங்கு நடைபெற்று வரும் பணியில் இன்னும் பல அபூர்வ பொருட்கள் கிடைக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிவகங்கையிலிருந்து முருகன். வியட்நாமில் நேரிட்ட நிலச்சரிவில் 11 பேர் உயிரிழந்தனர், 4 பேர் காயமடைந்தனர். ஹாகியாங் மாகாணத்தில் மினி பேருந்து ஒன்று நிலச்சரிவில் சிக்கியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர். அப்பகுதியில் கடந்த 2 தினங்களாக அதிகனமழை பெய்ததாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இயற்கை பேரிடர் காரணமாக இதுவரை 68 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 58 பேர் காயமடைந்திருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். தென்னாப்பிரிக்காவில் நேரிட்ட காட்டுத்தீ காரணமாக 7 பேர் உயிரிழந்தனர். 196க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. குவாசுலு நேட்டல் மாகாணத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த 1 வார காலமாக காட்டுத்தீ பரவி வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக 751 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த காட்டுத்தீ காரணமாக 1500க்கும் மேற்பட்ட விலங்குகள் உயிரிழந்துள்ளதாகவும் அந்நாட்டு வனத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஸ்ரீ பெரியாழ்வார் செப்பு தேரோட்டம் இன்று நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் 108 திவ்ய தேசங்களில் முக்கியமான ஸ்தலமாகும். இங்கு ஸ்ரீமான் நாராயணன் வடபத்திரசாயி என்ற திருநாமத்தோடு எழுந்தருளியுள்ளார். இத்தலம் 12 ஆழ்வார்களில் 2 ஆழ்வார்களான விஷ்ணு சித்தர் என்ற பெரியாழ்வார் மற்றும் அவர் திருமகளாய் தோன்றிய ஆண்டாளும் அவதரித்த பெருமையுடையது. மேலும் வருடந்தோறும் ஸ்ரீ ஆண்டாளின் ஆடிப்பூர உற்சவத்திற்கு முன்பு அவரை வளர்த்தெடுத்த அவரது தந்தையான பெரியாழ்வார் உற்சவம் ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெறும். இந்த ஆண்டுக்கான உற்சவம் கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கிய நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான ஸ்ரீ பெரியாழ்வார் செப்பு தேரோட்டம் இன்று நடைபெற்றது. செப்புத்தேரில் எழுந்தருளிய ஸ்ரீ பெரியாழ்வாரை பொதுமக்கள் 4 ரத வீதிகள் வழியாக படம் பிடித்து இழுத்து வந்து நிலையம் சேர்த்தனர். ஆகாசவாணி செய்திகளுக்காக விருதுநகர் செய்தியாளர் கமலக்கண்ணன். நாகாலாந்து, ஒடிஷா மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மகாராஷ்டிரா மற்றும் கோவாவிலும் நாளை மறுநாள் வரை மிக கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகா, தெலங்கானா ஆகிய மாநிலங்களிலும் நாளை வரை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளிலும் இன்று பரவலாக மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே வார விடுமுறை என்பதால் தென்காசி மாவட்டம் குற்றாலத்திற்கு செல்லும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தில் தற்போது சீசன் களைகட்டி உள்ள நிலையில் இன்று வாட விடுமுறையை முன்னிட்டு பல பகுதிகளிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் உற்சாக குளியலிட்டு செல்கின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக இந்த ஆண்டு சீசன் முன்கூட்டியே துவங்கியதால் இங்குள்ள குற்றாலம் மெயினருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் தற்போது ஆர்ப்பரித்து வரக்கூடிய தண்ணீரில் பல பகுதிகளிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் உற்சாகமாய் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். மேலும் அருவியில் குளித்துவிட்டு சுற்றுலாத்துறையின் சார்பாக அமைக்கப்பட்டுள்ள வெண்ணமடை குளத்தில் படகு சவாரி செய்தும் மகிழ்ந்து செல்கின்றனர். ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து செந்தில். விளையாட்டுச் செய்திகள். 18 வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கூடைப்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா கோப்பையை வென்றது. இலங்கையில் நடைபெற்ற இப்போட்டியின் கடைசி லீக் ஆட்டத்தில் இந்தியா 88க்கு 44 என்ற புள்ளிக்கணக்கில் இலங்கையை வென்றது. பங்கேற்ற 3 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றதன் மூலம் இந்தியா கோப்பையை கைப்பற்றியது. இதன் மூலம் 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. உலக லெஜண்ட்ஸ் சாம்பியன் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா கோப்பையை வென்றது. பர்மிங்ஹாமில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்தியா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தானை வென்று கோப்பையை கைப்பற்றியது. இந்தியா ஜிம்பாப்வே இடையேயான 5வது மற்றும் இறுதி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹராரேயில் இப்போட்டி மாலை மணி 4:30க்கு தொடங்குகிறது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை இந்தியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க முன்னாள் அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் கடும் கண்டனத்திற்கு உரியது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்று மாநில அரசு கூறியுள்ளது. வியட்நாமில் நேரிட்ட நிலச்சரிவில் 11 பேர் உயிரிழந்தனர், 4 பேர் காயமடைந்தனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கூடைப்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா கோப்பையை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.